ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எலக்ட்ரிக் க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வரி, அதாவது வீட்டு வரி, குடிநீர் வரி, இது எல்லாம் எப்படி 2 நிமிஷத்தில் ஆன்லைன் மூலமாக நம்ம ஈஸியாக பணம் செலுத்துறது, அதுக்கப்புறம் எப்படி அதுக்கான ரெசிப்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சித்துறையின் கீழே இருக்கக்கூடிய சொத்து வரி அல்லது வீட்டு வரி, அதுக்கப்புறம் குடிநீர் வரி, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் போய் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம ஈஸியாக அதுக்கான வரியை செலுத்திடலாம். அது எப்படி செலுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க, நீங்கள் மொபைல் மூலமாக கூட இந்த வரியை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு விபி டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விபி டேக்ஸ் TNRD அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட அஃபீஷியல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்கும் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இதுக்கும் கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அதாவது சொத்து வரி, வீட்டு வரி, அதுக்கப்புறம் குடிநீர் வரி, இது எல்லாமே நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் பாருங்கள், சேவைகள் அப்படின்னு இருக்கும். உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, அதுக்கப்புறம் விரைவாக வரி செலுத்த, அதுக்கப்புறம் வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு இருக்கும். இதில் பாருங்கள் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும், விரைவாக வரி செலுத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துறாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குடிநீர் வரியாக இருக்கட்டும், வீட்டு வரி, இதெல்லாம் நம்ம செலுத்தியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாக்டாக அதே மாதிரி பேர் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸாக்டாக கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரைவாக வரி செலுத்த அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேர், நம்ம மொபைல் நம்பர் எல்லாமே நம்ம இப்போ தான் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் பாருங்கள், இதில் வரி வகை அப்படின்னு இருக்கும். சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக வரி, இதர வசூல் அப்படின்னு இருக்கும். நம்ம இன்றைக்கி சொத்து வரி தான் கட்ட போகிறோம். ஆஸ் யூஷுவல் சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாமே அதே சேம் டைப் தான். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி சொத்து வரி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் குடிநீர் வரியை செலக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அதாவது மாவட்டம் செலக்ட் பண்ணும், பிளாக்கு, வில்லேஜ் இதெல்லாம் செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணும். இது மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருந்த நம்பராக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் கையில் இருக்கக்கூடிய நம்பர்னாலும் ஓகே தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு எண் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் போன வருஷம் இந்த மாதிரி பே பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த பில் காப்பியில். ஸோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது, வரி விதிப்பு எண். ஸோ அது எனக்கு தெரியல, என்னோடய பில் காப்பி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட கதவு எண் கொடுத்துருங்க. கதவு எண் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும், கேப்சாவையும் கொடுங்க. ஸோ நான் கதவு எண் கொடுத்துட்டு அடுத்து கேப்சா, கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை நான் என்ட்ரு பண்ணிடுறேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு இருக்கும், நான் சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்து அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் பாருங்கள், இங்கே வரி விதிப்பு எண், உங்களோட பெயர், வார்டு, உங்களோட கிராமத்தின் பெயர், தெரு பெயர், இது எல்லாமே இருக்கும். இதில் வியூ அப்படின்னு இருக்கும், செயலில் வியூ அண்ட் பே அப்படின்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம். நான் வியூ அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களோட பெயர் வந்திருக்கும். அதே மாதிரி உங்களோட வார்டு, குக்கிராமத்தின் பெயர், தெரு பெயர், கதவு எண் நம்பர் வந்திருக்கும், கட்டிடத்தின் பயன்பாடு, கட்டிடத்தின் தன்மை, அது போக பார்த்திங்கன்னா கட்டிடத்தின் பரப்பளவு, ஸோ கட்டிட நிறைவு தேதி, இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எந்த நிதியாண்டுக்காக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். அப்படியே ட்ராப் டவுன் வந்ததும் பாருங்கள் 2024, 2025, ஏப்ரல், மார்ச் இயர்லி அப்படின்னு இருக்கும். பொது வரி, நூலக வரி அப்படின்னு சொல்லிட்டு சொத்து கோரிக்கை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு இருக்கும் அந்த அமௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இங்கே பே அப்படின்னு இருக்கும், நான் பே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அங்கே எப்படி பேர் இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் இங்கே கொடுக்கணும். என் நேம் பிரகாஷ் அப்படின்னா அங்கே பிரகாஷ் அப்படின்னு தான் இருந்தது, அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி என் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா நான் என்டர் பண்ணிடுறேன். இப்போ நான் சர்ச் அப்படின்னு இருக்குது, நான் சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்துமே பாருங்கள், ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ எவ்வளோ நம்ம அமௌண்ட்டு பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்தம் அப்படின்னு இருக்கும். அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததுமே இங்கே பாருங்கள், நம்ம இதை ஆன்லைன் தான் நம்ம செலுத்த போகிறோம். ஸோ ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், ஆன்லைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலுத்திட்டு பே அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் யூபிஐயில் பே பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் கார்டு மூலமாக பே பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணலாம். ஸோ நீங்கள் யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் எரர் வருது. அதே மாதிரி பேமெண்ட் எடுத்துடுறாங்க, பட் அது ஃபெயில்டு ஆயிடுது. ஓகேங்களா? ரிட்டனும் அமௌண்ட் வரதில்லை. அதனால் நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கார்டு மூலமாக பே பண்ணிடுங்க. கார்டுக்கான சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரிங்களா? நான் பே அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்றேன். அதை கொடுத்ததும் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பே அப்படின்னு இருக்கும். இன்னொரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, அதில் ஓகே கொடுத்துருங்க.
அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ரீடைரக்ட் ஆகும். இதனால் நீங்கள் பேமெண்ட்டை விட்டுட்டு வெளியே எதுவும் போயிடாதீங்க, ஓகேங்களா? அதாவது இந்த பேஜுக்கு வெளியே போயிடாதீங்க. இதில் பாருங்கள், ஸோ நீங்கள் வேலெட்டு, யூபிஐ, நெட் பேங்கிங்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணலாம், பட் அது நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது. அதனால் நீங்கள் டெபிட் கார்டுன்னு இருக்குது, டெபிட் கார்டு கொடுத்துருங்க. டெபிட் கார்டு கொடுத்து கார்டு ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் பே பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து பே பண்ணிட்டேன். பே பண்ணதும் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள், சக்ஸஸ்னு வந்துச்சு, ரெசிப்ட் நம்பரும் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கே ரெசிப்ட் நம்பர் நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி டவுன்லோடு ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். அது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ரெசிப்ட் டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சொத்து வரி ரசீது அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும், உங்கள் நேமு, அதே மாதிரி எந்த இயருக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, ஸோ கட்டிடத்தின் தன்மை, இது எல்லாமே வந்துடும். நீங்கள் இதை வச்சு ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வீட்டில் இருந்தபடியே ஊராட்சி துறைக்கு கீழே வரக்கூடிய சொத்து வரி அல்லது வீட்டு வரி, குடிநீர் வரி, இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.